மைக்ரைன் வந்தால் என்ன பண்ணுறதுன்றத போன வீடியோவில் பார்த்தோம். மைக்ரைன் வராத எப்படி தடுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நல்லா தூங்கணும். தினமும் ஒரு 6 to 8 hours தூங்கணும். ஏன்னா லேக் ஆஃப் ஸ்லீப் வந்து மைக்ரைனோட ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். ரெண்டாவது, ரெகுலர் ஸ்லீப் சைக்கிள். நைட் வந்து கரெக்டான ஸ்லீப் சைக்கிள் வச்சுக்கணும். அதே மாதிரி மத்தியானத்தில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மத்தியானத்தில் அதிகமாக தூங்கணும்னா நைட்டை ஒழுங்காக தூக்கம் வராது. மூணாவது, தூங்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லைக் டிவி, செல்ஃபோன் எதையுமே பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். நாலாவது முக்கியமான ஃபேக்டர், மீல்ஸ் எக்காரணத்து கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரிகரிங் ஃபேக்டர். லைக் ஸ்லீப் மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரிகரிங் ஃபேக்டர். அஞ்சாவது, அந்த ஃபுட்டில் வந்து எந்த ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஐட்டம் வந்து மைக்ரைனை ட்ரிகர் பண்ணுதுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றத. ஆறாவது, ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது ரெகுலராக பண்ணும்போது என்னன்னா நம்ம பாடியில் சில கெமிக்கல் செக்ரேட் ஆகி பிரெயினுக்கு போகக்கூடிய பெயின் சிக்னல்ஸை பிளாக் பண்ணி மைக்ரைன் வரவிடாத தடுக்கும். பட் ஓவர் எக்ஸர்ட் பண்ணால் அதுவே மைக்ரைனுக்கு காசாகவும் அமையும். ஸோ ஓவர் எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. 7th, மைக்ரைன் ட்ரிகர் ஆகாத அளவுக்கு சத்தத்தில் பாட்டை கேளுங்க. ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. 8th, யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய மைக்ரைனை அவாய்ட் பண்ண முடியும். 9th, மைக்ரைன் டைரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்னலாம் நீங்கள் நோட் பண்ணணும்னா, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் மைக்ரைன் வருது, எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வருது, வந்தால் எவ்வளோ நேரம் இருக்குது, அதே மாதிரி என்னென்னலாம் ட்ரிகரிங் ஃபேக்டர் அதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாத உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாருன்னா மைக்ரைன் வராத தடுக்கிறதுக்கு அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.